அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அண்டத்தின் தோற்றம். நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும், இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிர்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? இந்த வசனம் சூரத்துல் அன்பியாவில் 30வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. திருக்குரானின் இந்த வசனத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. 2ம் அறிவியலோடு தொடர்புடையவை. 2ம் சிக்கலான விஷயங்கள், அறிவியல் அறிஞர்களால் விடை தேடப்பட்ட விஷயங்கள். ஒன்று, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்ற விஷயம். 2வது, உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்பது பற்றிய விஷயம். இந்த 2 விஷயங்களுக்கும் இவ்வசனத்தில் விடை கூறப்பட்டுள்ளது. நாம் இங்கு பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி மட்டும் பார்க்கப் போகிறோம். வானங்களும், அதாவது வானங்களிலுள்ள விண்மீன் கூட்டங்களும், சூரியன், சந்திரன், கோள்கள் போன்ற யாவும் மற்றும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன அல்லது ஒன்றினுள் அடங்கி இருந்தன. பின்னர் அவை பிரித்தமைக்கப்பட்டன. இப்படியாக வானங்களும் வான் பொருட்களும் பூமியும் உருவாயின. அதாவது ஒன்றிலிருந்து எல்லாமுமாகி இந்த பிரபஞ்சம் உருவானது. இது திருக்குரானின் கூற்றாகும். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்ற கேள்விக்கான விடையுமாகும். சரி, இது குறித்து அறிவியல் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். அண்டத்தின் தோற்றம் பற்றி பல்வேறு அறிஞர்களால் பல்வேறு கருத்துக்களும் கொள்கைகளும் கூறப்பட்டன. வாயுமேக கொள்கை, மாறாநிலை கொள்கை, துடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை, இப்படி பல்வேறு கொள்கைகள் கூறப்பட்டன. இந்த கொள்கைகளில் பெருவெடிப்பு கொள்கை மட்டுமே அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாயுமேக கொள்கையின்படி ஆதியில் எல்லாம் ஏதோ ஒரு வகையான வாயுமேகமாக இருந்தது. அப்புறம் அறிவியல் விதிகளின் நியமங்களுக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கியது. இப்போது நாம் பார்ப்பவை அனைத்தும் அப்படி சுருங்கி வந்த வாயுமேகத்தின் கூட்டங்களே. இதுதான் அந்த வாயுமேக கொள்கை. இந்த கொள்கையை ஜெர்மானிய விஞ்ஞானி காண்ட் என்பவரும் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானி லாப்லாஸ் என்பவரும் வெளியிட்டார்கள். இதை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் இதில் பல்வேறு அறிவியல் குறைபாடுகள் உள்ளன என கூறி நிராகரித்தார்கள். அண்டம் தோன்றியதற்கான சான்றினை விளக்கவில்லை என கூறி மாறா நிலை கொள்கையையும் ஏற்க மறுத்தார்கள். இப்படி பல கொள்கைகள் மறுக்கப்பட்டன. அப்புறம் பெருவெடிப்பு கொள்கை கூறப்பட்டது. இந்த கொள்கையின்படி அண்டமானது அதில் அடங்கியுள்ள பருப்பொருட்கள் யாவற்றையும் அடர்வு மிகுந்த எரியும் வெப்ப உட்கரு ஒன்றினுள் உள்ளடக்கிய நிலையில் இருந்தது. 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் காஸ்மிக் பெருவெடிப்பு ஏற்பட்டதால் பருப்பொருட்கள் யாவும் துண்டுகளாக உடைந்து எல்லா திசைகளிலும் சிதறி விண்மீன் கூட்டங்களாக உருவாயின. இப்படியாக இந்த பிரபஞ்சம் உருவானது. இந்த பெருவெடிப்பு கொள்கையை விஞ்ஞானிகள் யாவரும் நம்புகிறார்கள். அதற்கு பல்வேறு பௌதீக ஆதாரங்களையும் கூறுகிறார்கள். இப்படியாக பெருவெடிப்பு கொள்கை இன்றைய தேதி வரை விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அண்டத்திலுள்ள யாவும் வெப்ப உட்கரு ஒன்றினுள் உள்ளடங்கியிருந்தன. பின்னர் காஸ்மிக் பெருவெடிப்பால் அவை பிரித்தமைக்கப்பட்டன. இந்த பிரபஞ்சமும் உருவானது. இதுதான் இந்த கொள்கையின் சாராம்சம். இதையேதான் திருக்குரானும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்றும் கூறியிருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த பெருவெடிப்பு கொள்கை பிரபலமானதே 1930ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குரான் பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய புதிருக்கு விடை தந்திருக்கிறது.